ஹலோ வியூவர்ஸ், 30 வயது முதல் 40 வயதான திருமணம் ஆகாத ஆண்களை குறிவைத்து திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்த சந்தியா என்ற பெண் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கு 35 வயதுக்கு மேல் ஆகியும் திருமணம் செய்ய பெண் கிடைக்காததால் இவரது உறவினர்கள் தீவிரமாக பெண் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன் வரன் தேடும் இன்டர்நெட் செயலிகள் மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண் வாலிபருக்கு அறிமுகமானார். இவர்கள் இருவரும் தினமும் நீண்ட நேரம் செல்போனில் பேசி பழகி வந்தனர். திடீரென அந்த பெண், என் அம்மாவிற்கு உடம்பு முடியவில்லை, நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறியதை அடுத்து அந்த வாலிபர் சந்தோஷத்தில் திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பழனியில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். மாலையும் கழுத்துமாக தனது வீட்டிற்கு திரும்பிய வாலிபரை பார்த்து அவர்களது பெற்றோர்கள் முதலில் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் எப்படியோ நல்ல பெண்ணாக திருமணம் செய்து கொண்டார் என மகிழ்ச்சி அடைந்து மணப்பெண்ணுக்கு தேவையான நகைகள், தங்க தாலி கொடி, புதிய புடவை அனைத்தும் அவர்களது குடும்பத்தினரை வாங்கி கொடுத்துள்ளனர். அந்த வாலிபருடன் 3 மாதம் குடும்பம் நடத்திய சந்தியா உரிய வயதுக்கும் அவரது தோற்றத்திற்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்ததால் அவரது ஆதார் அட்டையை சந்தேகத்தின் பேரில் பார்த்தபோது கணவர் பெயர் இடத்தில் சென்னையைச் சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயதும் வித்தியாசமாக பதிவு செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாலிபரின் குடும்பத்தினர் இதுகுறித்து சத்யாவிடம் கேட்டபோது கோபமடைந்த சந்தியா, ஆமாம், அப்படித்தான் நடந்து கொண்டேன், என்னை ஏதாவது தொல்லை கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் அனைவரையும் காவல் நிலையத்திற்கு கொன்று சென்று விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனால் உஷாரான வாலிபர் பெண்ணிடம் சமாதானம் செய்து நைசாக தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசாரிடம் நடந்த சம்பவங்களை எடுத்து கூறினார். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண்ணுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த ஒரு நபருடன் திருமணம் முடிந்ததும் அவருக்கும் ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்தது. டிஎஸ்பி, பைனான்சியர் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோருடன் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. திருமணம் நடந்த சில மாதங்களிலேயே கணவனுடன் தகராறு செய்து கொண்டு நகை பணத்துடன் சந்தியா தலைமறைவாகி விடுவது தொடர்கதையாக நீடித்து வந்தது. சந்தியாவின் திருமண பட்டியலில் 30 முதல் 40 வயதான திருமணம் ஆகாத ஆண்களை தான் குறிவைத்துள்ளார். இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து சந்தியாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏராளமான தொழிலதிபர்கள் இவருடன் திருமணம் செய்து நகை, பணத்தை இழந்து இருப்பதும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 50க்கும் மேற்பட்டோரை திருமணம் செய்து ஏமாற்றிய கல்யாண ராணியின் மோசடி ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.